ஐயோ ஹலோ காவியா, டேய் எங்கடா இருக்க? நான் இதோ ஒர்க் முடிச்சுட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ தான் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீயே பண்ணிட்ட. சரி, நான் கிளம்பி வரலான்னு இருக்கேன். எங்கே? எங்கேயா? இனிமேல் உன் கூட தான். இனிமேலும் என்னால இங்க பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் அங்க வரவா வேணாமா? இப்படி ஒரு கேள்வியே நீ என்னை கேட்டுறக்கூடாது. நீ எப்போ வேணால் கிளம்பிங்க வரலாம். டேய், வர எங்க அப்பா ரொம்ப ஓவரா பண்றாருடா. அவர்கிட்ட நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரையோ பொண்ணு பார்க்க வர சொல்றாரு. அதே மாதிரி தான் நேத்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. புடிச்ச லெஃப்ட் அண்ட் ரைட்னு வாங்கி விட்டேன். ஏப்பா இப்படி பண்றீங்கன்னு எங்க அப்பா கிட்ட கேட்டா அவர் கூலா என்ன பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? அது இப்படியே நடக்க போறது இல்ல, அந்த விஷயத்தை விட்டுட்டு இல்ல. நான் எப்படியாச்சும் ஒரு 2 நாள்ல சென்னை வந்துடுறேன். ஆமா, நீ உன் ஃப்ரெண்டு சேது வீட்டில் தானே தங்கியிருக்க? நான் வந்தா ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமாம், அது ஓகே தான். இப்போ 2 டேஸில் எப்படிடி? நம்ம இதுக்கு முன்னாடி கணக்கு போட்ட வரைக்கும் ஒரு 2.5 வருஷம் தேவையில்ல. உங்கள் அப்பா சொன்னது 2 வருஷமாக இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஆனால் 2 நாளில் உனக்காக நான் 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ண மாட்டேன்னா என்ன? என்னால இங்க இருக்க முடியலன்னு தான் நான் சொல்றேன். நீ உடனே உன் கம்பெனில எனக்கு ஒரு ஜாப் ரெடி பண்ணு. 6 மாசம் நீயும் நானும் ஒன்னா ஒர்க் பண்ணா நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடலாம். அச்சீவ் பண்ணிட்டு எங்க அப்பா முன்னாடி கெத்தா போய் நிக்கலாம். என்ன சொல்ற? சூப்பரான விஷயம்தான். ஆனால் தானா நல்லா இழுக்காத. சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி உன் கம்பெனில ஒரு ஜாப் ரெடி பண்ணு. இன்னும் உனக்கு 2 நாள் தான் இருக்கு. 2 நாள்லாம் வேணாண்டி. ஒரு 1 வீக் டைம் எடுத்துட்டு வா. வேலை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் 1 வீக் டைம் வேணாமா? சரி, 1 வீக் தானே உனக்கு டைம் வேணும். நெக்ஸ்ட் சண்டே நான் சென்னையில இருப்பேன். சரியா? லவ் யூ. Bye.